இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த 5வது நாளிலும் உங்களை காணும்படியாக செய்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானித்து வருகிறபடியே ஒவ்வொரு இயேசுவை நோக்கி கூப்பிட்ட மனிதர்களை பற்றி நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த 5ஆம் நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட ஒரு பெண்ணை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அந்த கானானிய ஸ்திரீக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகள் கொடிய பிசாசினாலே ரொம்ப வேதனைப்படுத்தப்படுகிறாள். பலவிதமான சூழ்நிலையில் அவளை விழத்தள்ளி இன்னும் பலவிதமான காரியங்கள் அவளை அலைக்கழிக்கப்படுகிறாள். அவளும் அலைக்கழிக்கப்படுகிறாள். அதனால் அவளுடைய பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் இயேசுவை சந்திக்க வருகின்றாள். இயேசு அந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவள் கேள்விப்படுகிறாள். அப்போ அந்த பட்டணங்களுக்கு இந்த ஸ்திரீ, இந்த கானானிய ஸ்திரீயும் ஆண்டவரை பார்த்து தன்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்க வேண்டுமே என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த கானானிய ஸ்திரீயும் அந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு நேராக வருகின்றாள். பாருங்க, அந்த தீரு சீதோன் பட்டணங்களிலிருந்து அவள் ஆண்டவரும் அந்த பட்டணத்திற்கு வந்திருக்கும் போது அவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றாள். ஆண்டவரே, என்னுடைய மகளுடைய சூழ்நிலைகள் இப்படியாக இருக்கிறது, என் மகளை எப்படியாவது நீங்கள் விடுவிக்கணும், அந்த பிசாசின் கொடிய அந்த வேதனையிலிருந்து என்னை மகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு பாருங்க, எந்த மறு உத்தரவுமே சொல்லலை, ரொம்ப அமைதியாக இருந்துட்டாங்க. இது நம்ம உலக பிரகாரமாக பார்த்தோம். நம்ம ஒரு மனிதரிடத்துல போய் ஒரு உதவி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனிதன் ரொம்ப அமைதியாக இருந்தாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டில் நம்ம பேசுவோம், எதுவுமே சொல்லலை அந்த மனுஷன், ஒன்று உண்டு இல்லை ஆமான்னு சொல்லணும், இல்லை உனக்கு உதவி செய்வே இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்லணும், ஏதாவது சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துட்டான்னு சொல்லி அப்படியே டென்ஷன் நமக்கு அப்படியே ஏறிடும்ல. எந்த வார்த்தையுமே அந்த மனுஷன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்றைக்கி ஏசப்பாவும் இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வேதனைப்படுகிறாள்னு சொல்லி அவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் எந்த வார்த்தையுமே அவரிடத்துல பேசலையாம். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக, விசுவாச அளவை இவள் எப்படி என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறாள், ஆனால் அமைதியாக இருந்த போதிலும் அவள் எப்படியாக செயல்படுகிறாள் என்பதை சோதித்து பார்க்க ஆண்டவர் விரும்பி இருப்பார் இல்லையா? இல்லை மற்றபடி யார் கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் தராமல் இருந்ததே இல்லை. நம்ம வேதத்தில் யார் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுறாங்க எல்லாருக்குமே ஆண்டவர் விடுதலையை கொடுத்து அவர் வாழ்வழிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் இல்லையா? அப்போ ஏன் இந்த கானானிய ஸ்திரீ அவளை கூப்பிட்டு கொண்டே இருந்தாலும் ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறான்னு சொன்னால், ஒருவேளை அவள் விசுவாச அளவை சோதிப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக வேளையில் நம்ம சிந்தித்திருக்கிறோம்ல, நான் ஏன் எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட நிறைய பேரில் நான் நினைப்பேன், ஏன் ஆண்டவர்கிட்ட நமக்கு சொல்லும்னாலே நம்முடைய பிரச்சனைகள் பற்றி ஆண்டவர் அறிந்திருக்கிறாரே, பிற ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு யோசித்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம கேட்கணும்னு அவர் விரும்புகிறார்ல, கேட்காம நமக்கு தருவதற்கு அவரால் முடியும். ஆனால் என் பிள்ளை என்கிட்ட கேட்கணும். இப்போ நம்ம ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பொருள் வைத்திருக்கிறான்னு சொல்லி வச்சுருக்கோமே, அப்படி இருக்கும்போது ஒரு பிள்ளைகிட்ட காட்டுறாரு, இந்த பொருள் உனக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. அந்த குழந்தை உடனே என்னச்சு, அந்த அப்பாட்ட போய் கேட்கணும், அப்பா எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி அந்த தகப்பன் ரொம்ப ஆசையாக உட்காந்துருப்பார்ல. அதே மாதிரி தான் நம்முடைய பரம தகப்பனும் பாருங்கள், என் பிள்ளை என்கிட்ட கேட்கணும், என்கிட்ட பேசணும், என்கிட்ட மாத்திரம் என் பிள்ளை என்கிட்ட பேசணும் அப்படிலாம் சொல்லி நம்ம பரம தகப்பன் ரொம்ப ஆசையாக இருக்கிறாரு. அப்போ அப்படி பேசணும், நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்த அநேக வேலைகள் உண்டு. அந்த வேலைகளில் எல்லாம் என்னுடைய சமாதான குலைச்சல் எல்லாம் நீங்கி போக ஆண்டவர் சமாதானத்தால் நிறைப்பார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சமாதான குறைச்சல் ஏற்படும் பொழுதெல்லாம் சஞ்சலம் நீங்க என்னை ஆறுதல் படுத்துவார். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த வேளைகளெல்லாம் என்னை இன்பமாக்குவார். என்னை அப்படியே சந்தோஷத்துக்குள்ளாக என்னை கொண்டு செல்லுவார். அவரால் மாத்திரமே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிக்க முடியும். அன்றைக்கு பாருங்கள், அந்த ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் மௌனமாகவே இருக்கின்றார், அவளை சோதிப்பதற்காக இல்லையா? அப்போ ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது கேட்டு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆமாம், அவருடைய விசுவாசத்தை ஒருவேளை சோதிப்பதற்காக, அவருடைய செய்கைகளை சோதிப்பதற்காக ஆண்டவர் அப்படி இருந்திருக்கலாம். அப்போ பாருங்கள், சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க,
இசப்பா உங்களை இப்படி அந்த ஸ்திரீ உண்மை தொடர்ந்து பின்பற்றிட்டே வராள, நீங்கள் அவளுக்கு ஏதாவது செய்திருங்க, அந்த மகளை சொஸ்தமாக்கி விடுங்க, இல்லை அவளுக்கு ஏதாவது ஒரு பதில் கூறுங்க அப்படின்னு சொல்லி சீடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த கானானிய ஸ்திரீக்காக நான் வரல, இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி. எவ்வளோ அந்த ஸ்திரீக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல. நான் இஸ்ரவேல் ஜனம் இல்லை, நான் ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ, நான் ஒரு கானானிய ஸ்திரீயாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை புறந்தள்ளுகிறாரோ என்று சொல்லி ஒருவேளை நினைத்திருப்பா. ஆனால் நம்ம என்ன செய்திருவோம், இப்போ நம்ம ஒரு மனிதன்ட்டு உதவிக்கு போகிறோம், நான் உனக்கெல்லாம் செய்ய மாட்டேன், இப்படிப்பட்டவங்களுக்கு தான் செய்வேன்னு சொன்னோன்னே நம்ம நினச்சோம் ரொம்ப கோபத்தில் எரிச்சல் அப்படியே நம்ம திரும்ப வந்துடுவோம்ல. ஆனால் இந்த கானானிய ஸ்திரீ அப்படி இல்லை. நான் சொல்கிறார், இந்த கானானிய ஸ்திரீக்காக நான் வரல, நான் யாருக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் நான் நினச்சிருக்கேன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ கூட அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறா, ஆண்டவரே எனக்கு உதவுங்கன்னு சொல்லி மறுபடியுமாக வந்து ஆண்டவரிடத்தில் கூப்பிடுறா. ஆண்டவரே எனக்கு உதவிச்சேங்க, என் மகளை சொஸ்தமாக்குங்க என்று சொல்லி மறுபடியுமாக அவள் இவ்வளவு சொன்ன பிறகு கூட அவள் திரும்பி போய்விடவில்லை, அவரையே நோக்கி அவரை பின்பற்றி கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். அப்போ இயேசு சொல்கிறார், மறுபடியுமாக அவள் கூப்பிடுறா, திரும்பவும் கூப்பிடுறா. அப்போ ஏசு சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைம்மா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் நான் நன்மை செய்வேன், அந்த நாய்க்குட்டி மாதிரி நீ பின்னாடி வரைய நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நான் உதவி செய்கிறது எனக்கு நல்லதில்லை, நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. அவ்வளோ ஒரு நாய்க்குட்டின்னு சொல்லி தன்னை சொல்லும்போது கூட இந்த ஸ்திரீ அதை பற்றி கவலைப்படலை, இன்னும் தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே, அந்த நாய்க்குட்டிகள் அந்த எஜமான் சாப்பிடும்போது மேஜையிலிருந்து விழுமே, அந்த துணிக்கைகளை பொறுக்கி கொள்ளுமே ஆண்டவரே என்று சொல்லி அவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்குறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை இருக்கிறதா? இந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதைத்தான் கற்றுக்கொள்ளுகிறோம். அவரை நோக்கி கூப்பிட்டால் உண்மைதான், எப்போ அவளிடத்தில் உள்ள தாழ்மையான குணத்தை ஆண்டவர் பார்க்கின்றார். அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையில கூட அந்த ஐஸ்வர்யவான் மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையினாலே தன்னுடைய பசியை ஆற்றவன் ஆயத்தமாக இருந்தான், ஆசையாக இருந்தான். பாருங்க, அந்த துணிக்கையை கூட அவன் கொடுக்கல. அப்போ ஆண்டவர் நிச்சயமாக அவனை பார்த்துருப்பார்ல, அதனால தான் அவன் பாதாளத்தில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த எஜமானுடைய மேஜனுக்கு துணிக்கையே நான் பொறுக்கி கொள்ள ஆசையாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னோன்னா ஆண்டோட மனசு ரொம்ப அப்படியே உடஞ்சி போயிருப்பார்ல. நான் எவ்வளவோ இவளுக்கு நான் மௌனமாக இருந்தேன், எந்த பதிலுமே சொல்லாமல் இருந்தேன், எவ்வளவோ அவளை குறித்து நான் சொன்னேன், நான் உனக்காக வரல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வர்றேன், நான் இன்னும் பாருங்கள் நான் உனக்கு உதவி செய்ய நான் முன் வரலன்னு சொல்லி எவ்வளவோ நான் அவளை சொன்ன பிறகு கூட என்னை பின்பற்றி வருகிறாளே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னால், அவளுடைய விசுவாசத்தை பார்த்து உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கிடவுது என்று சொல்லி அவளுக்கு நல்ல ஒரு நன்மையான ஒரு காரியத்தை அருளி செய்தார். அந்த நேரமே அவளுடைய மகள் அந்த பிசாசின் கொடிய வேதனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கானானிய ஸ்திரீயை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விட்டு விடாதபடி, எந்த வேளையிலானாலும் எந்த சூழ்நிலையிலானாலும் ஆண்டவரே உண்மையே நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேனப்பா, உண்மையே நான் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இறங்குங்க என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீயை போல நாம் அவரையே நோக்கி கூப்பிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வோம். அன்புள்ளே சாமி, இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, இந்த கானானிய ஸ்திரீயின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தாழ்மையை தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அவள் தன்னை எவ்வளவாய் தாழ்த்துகிறாள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பல வேளைகளிலே எங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் உண்மை மறந்து போகாதபடி நாங்கள் உண்மையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அன்றைக்கு இயேசுசாமி மௌனமாக இருந்த அந்த சமயங்களிலும், அவளை புறந்தள்ளின அந்த வேளைகளிலும், கடினமான வார்த்தைகளை பேசின போதிலும் அவள் உண்மையே நோக்கி கூப்பிட்டு கொண்டே வந்தாளே ஆண்டவரே. அவளுடைய விசுவாசத்தை நீ சோதிக்க விரும்பினீங்கப்பா. அவளுடைய விசுவாசத்தை சோதித்து ஆண்டவரே, ஸ்திரீயை உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னீங்களப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீ ஆண்டவரே எங்களுடைய விசுவாச அளவை நீ சோதிப்பதற்காக அநேக வேளைகளே அமைதியாக இருக்கிறீரோ ஆண்டவரே. அப்பா, நீ பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம், எங்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உண்மையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி உண்மையே உம்முடைய பாதையிலே நாங்கள் அனுதினமும் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் காலை வேளையை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கானானிய ஸ்திரீயின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவிடத்தில் உள்ள தாழ்மையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. அவிடத்தில் உள்ள விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. அப்படியே ஆண்டவரே, நாங்களும் உமக்கு முன்பதாக தாழ்மை உள்ளவர்களாய், உம்மிடத்தில் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய், உண்மையே நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் காணப்பட அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை